துட்டு தரக்கு துப்பு இல்லைனாலும் என்ன வாய் பேசுதா பத்தியாட்டி. ஆமா பாத்திமா, நம்ம மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லக்கூடாது தானே. வேணாம்னு சைக்கிளை காட்டணும், பேசாம போக வேண்டியதானே. திருப்பி குழுவுகிட்ட வந்தே பேசிட்டு கிடக்கா. இவெல்லாம் ஒரு ஆளு, அங்கிட்டு இங்கிட்டு குவாடி சொல்லிக்கிட்டு இல்லாத பிள்ளாத சொல்லிட்டு ஊருதுன்னா பறக்குதுன்னு ஊரு ஃபுல்லா போய் சொல்லி கொடுத்துருவாட்டி. ஏட்டி பாத்திமா, நீ அந்த ராணிய கடை சொல்லாம இருந்திருக்கலாம்ட்டி. என்னது டீக்கிதா? இல்லை புருஷன் இல்லாதவக்கெல்லாம் லோன் தராவன்னு நம்ம 4 முடி சொன்னால, அதை நீ அப்படியே ராணிய கடை சொல்லிட்டில, அதை சொல்லாமல் இருந்திருக்கலாம்ட்டி. ஏங்கீதா? இல்லை டீ, ராணியக்கா எவ்வளோ சங்கடப்பட்டு போனாவே பார்த்தியா. அவ ஏற்கனவே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மனசுக்கு நொந்து போய் இருக்காவ. இப்போ தான் பால் காய்ச்சி ஏதோ 4-5 நாள் சந்தோஷமாக இருக்காவ. இப்போ போய் அது சொல்லலைன்னா என்ன, அவிய ஒரு மாதிரி போனாவ பார்த்தியா. என்னை பார்க்கவே சங்கடமாக இருந்துச்சு டீ. ஏட்டி நான் வேணும்னு சொல்லட்டி கோவத்தில் வந்துட்டு, அவள் நல்ல மாதிரி அவள்கிட்ட பேசினாலும் அந்த கோவத்தில் சொல்லிட்டேன். இவளெல்லாம் சொல்லட்டும் டீ, நம்ம மறைச்சு வைக்க இவ துள்ளிட்டு அலையா. அப்படிலாம் சொல்லி 4 பேர் நல்ல கொடுத்தாதான் அவ திருந்துவா. அன்னைக்கு பற்றி அவிய மாமியாருக்கும் ராணி அக்காவுக்கும் ஒரு சண்டை தான். அடிதடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவ ஊர் ஃபுல்லாக வந்து அடித்து மண்டை உடஞ்சி ரத்தமே ஊற்றுதுன்னு சொல்லிட்டு அலையா. இப்படிலாம் இருந்த எண்ணம் டீ, அதான் சொல்லி விட்டேன். 4 பாடுபட்டாதானே இனி அப்படி பேச மாட்டா. அவளுக்கு கொடுத்தது சரிதான் டீ. நம்ம ராணியக்கா சங்கடப்பட்டு போனாவே பற்றி அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. நம்மளே இருந்தாலும் அப்படி 4 பேர் முன்னாடி சொல்லி காட்டும்போது ஒரு மாதிரி இருக்கும்ல டீ. சே, இந்த பொம்பளைங்களே இப்படி தான் டீ. ஆம்பளைங்க பண்ணுற தப்புக்கு பூரா பொம்பளையிலே ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு 4 பேருக்கு அவைய எப்படி தலை குமிஞ்சு போனாவே பற்றியா. வீடு கீதா நம்ம தானே இருந்தோம், வேற யாரும் இருந்தாவ. இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு டீ. வரியா நம்ம ராணியக்கா போய் பார்த்துட்டு வருவோம். சரி கீதா, வா போய் வேணா பார்த்துட்டு வருவோம். இந்த ஆவாத சிரிக்கி எங்கிட்டு கிடந்தான்னு வந்தான்னு தெரியல. இன்னைக்கு நம்ம மூஞ்சில் வந்து முழிச்சு நம்மள்கிட்ட வந்து வம்பளுக்குன்னு வந்திருப்பா போல. நம்ம பாட்டுக்கு எவளையும் கண்டுக்காம போனாலும் நம்மளை எவ்வளோ சும்மா விட மாட்டேங்க அழுவ, தேடி வந்துடுற அழுவ. அவளுக்கே ஒரு அறிவு வேணாமாட்டி. போன வாட்டி நம்ம துட்டு வாங்கினோமே, ஒழுங்கா கட்டினோமா செஞ்சோமான்னு அவளுக்கு ஒரு அறிவு வேணாமா. சி, இவனால இன்னைக்கு யார் மனசெல்லாம் கெட்டு போச்சு. சரி வா, நம்ம பேசிட்டே இருக்காம ராணிக்காவை போய் பார்த்துட்டு வருவோம். அவ என்ன நினைப்பாவளோ, நம்மள எதுவும் நினைக்கலக்கா, ஒன்றும் நினைக்காதே, நம்ம சொல்லிட்டு வருவோம். வாட்டி வாக்கிதா. எட்டி ராணி ராணி ஏக்கா, ஏட்டி அவ பேசணுங்கிறக்காக வந்து இப்படி பொக்குன்னு உட்காந்துருக்க. யாம்டி நின்று நிப்பில் ஓடி வந்துட்டு வீட்டுக்கு? இல்லை லட்சுமி அக்கா, ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான்க்கா வந்தேன். ஏட்டி முகத்தை பார்த்தாலே தெரியுதுல வாடி போயிருக்கு. ஏன் அந்த இவ சொன்னான்னு அந்த கிறுக்கி சொன்னா நீ இப்படி இருக்க? அவ கிடக்காமட்டி அவளுக்கு 4 நல்லா குடுன்னு கொடுத்துட்டு தான் வந்திருக்கு. நானும் சின்ன பொண்ணு சேர்ந்து 4 கொடுத்துட்டு தாண்டி வந்திருக்கோம். நீ அதை பற்றி கவலைப்படாத. அவ பேசினா நினைச்சா நீ வருத்தப்பட்டு இருக்க. அவளே ஒரு ஆவாத சிரிக்கா. அவளையெல்லாம் யாரும் மதிக்கிறது கூட கிடையாது ஊருக்குள்ள. அவளா எல்லார்ட்டையும் போய் பேசிட்டு சிரிச்சுட்டு கிடக்கா. அவளை நாங்கள் என்ன சும்மாவா விட்டு வந்திருப்போம்? 4 கொடுத்துட்டு வந்திருக்கோங்க்கா. எதுக்கு சின்ன பொண்ணு அவளை போய் எதுக்கு ஏசுதிய? என் வாழ்க்கை என் பொழப்பு நல்லா இருந்துச்சா என்ன இப்படியெல்லாம் பேசுவாங்களா சின்ன பொண்ணு? என் வாழ்க்கை சரியில்லாதனால தானே என்னை விட 10 வயசு 15 வயசு சின்ன பிள்ளைல கூட என்னை பார்த்து கிண்டல் அடிக்க பார்த்தியா? அது நான் அவளுக்கெல்லாம் என்ன எப்படி துரோகம் செஞ்சுருக்கேன்? ஒரு துரோகம் செஞ்சது கிடையாது. அவளுக்கு நான் நல்லா தான் செஞ்சுருக்கேன். செஞ்சதை சொல்லி கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாவ. அவளெல்லாம் கஷ்டப்படும்போது நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன் தெரியுமா? அவள் போய் இப்படி மூஞ்சி அடித்த மாதிரி பேசுதாலேட்டி. விடுட்டி, நாய்க்கு இருக்க நன்றி கூட இதுகளுக்குலாம் கிடையாது. நாய்க்கு கூட ஒரு நேரம் சோறு வாங்கிக்கல, இதுகளுக்கு வைக்கக்கூடாது. ரெண்டும் கணக்கு தான். மச்சான் முண்டாட்டி அண்ணன் முண்டாட்டி ரெண்டும் கணக்கு தான். அவளாவது கொஞ்சம் அமைதி, எந்த உமாளாவது கொஞ்சம் அமைதியாக போவா. இது இருக்கு பாரு, இந்த 4 முடி ஊரையே அலசிட்டு வரும். அவள்லாம் சொன்னானா அதை போய் பெருசாக எடுத்து யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கியே யார் ராணியக்கா? இல்லம் டீ, அவள் சொன்னாலும் அது உண்மைதானம் டீ. இவன்லாம் இப்படி குடிக்காமல் இப்படி ஒழுக்கமாக இருந்ததுதானே இன்னும் 4 பேர் இப்படிலாம் பேசுவாங்களோ. அன்றைக்கெலாம் பார்த்தி அப்படி பைத்தியம் மாதிரி ரோடோட அலையே. எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு வீடு கொடுங்க, என்ன எப்படிலாம் நான் கஷ்டப்படியேன். இவனை நம்பி தானே நான் வந்தேன். இவன் என்னை நல்ல முறையாக பார்த்துருந்தேன்னா இப்படி 4 பேர்கிட்ட போய் கை நீட்டுவேன்னா என் பிள்ளைல நான் எவ்வளோ கௌரவமாக பார்த்து வளர்த்துருப்பேன்டி. இவன் இப்படி சரியில்லாதனால தானே நான் 4 பேர்கிட்ட போய் கையேந்திர நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு. ஏட்டி இப்படி சொல்லுதே, மனசு சங்கடமாக இருக்கு. நீ யார்கிட்ட போய் கை நீட்டினா எங்கள்கிட்ட உதவி கேட்டதானே சொல்லுதே. நாங்கள் உன்னை அப்படியாட்டி நினச்சோம், என் சொந்த தங்கச்சி மாதிரி நினச்சதை உனக்கு ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு இருக்கோம். நீ எதுக்கு இப்படியெல்லாம் நினச்சி வருத்தப்படியா? எங்கள்கிட்ட உதவி கேட்குற உனக்கு சங்கடமாக இருக்கோ? வேணா இனி நாங்கள் வரலாமா? நாங்கள் எதுவும் சொல்லலை. இக்கா ஏங்க்கா அப்படி சொல்லுதியா? எனக்கு இருக்க ஆதரவே இப்போ நீங்கள்லாம் மட்டும்தான்க்கா. இல்லைக்கா, மனசு சங்கடமாக இருக்குது. யாருக்கா இருந்தாலும் இருக்கும் தானே. உங்களுக்கு அந்த முருகன்னா இப்படி இருந்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? இந்த ஆளை நம்பி தானக்கா ஒரு தாய் தப்ப இல்லை, கூட பிறந்தது யாரும் கிடையாது. இந்த ஆளை நம்பி தானக்கா நான் கல்யாணம் பண்ணி வந்தேன். இந்த பிள்ளையிலையாவது நினச்சி பார்க்கலாம்லக்கா. இவன் பண்ணத தப்புக்கு ஊருக்கு முன்னாடி நான் அசிங்கப்பட வேண்டியதாக கிடக்கு. ஏட்டி வீடு தெரிஞ்ச காரியம் தானே, திருத்தவா முடியும். அதை நினச்சி வருத்தப்பட்டு என்னம்டி செய்ய போகிற? சும்மா அதை போட்டு நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு கிடக்கா. ஊர்க்கறியை சொல்லுதானே அவளுக்கு 4 கேள்வி கேட்டுட்டு வந்தீங்கன்னா அவனே பேசுவாளா? நீ பாட்டுக்கு வருத்தப்பட்டுட்டு வார. அவளை 2 கொடுத்துருந்தீங்கன்னா பேசுவாளா அடுத்த வாட்டி? ஆமாக்கா, அந்த இருக்கிய 4 முடியும் பிச்சுட்டு விட்டுருக்கணும். அடுத்த வாட்டி எப்போ வாய் நீளுமோ அப்போ கொஞ்சமாவது பயம் இருக்கும். துட்டே தாரதில்ல. அவளுக்கெல்லாம் என்ன ஒரு வீம்பு பத்தியா? ஏட்டி வீடு முகம் வாடி இருக்காதே, பார்த்தாலே தெரியுது ஏதோ சங்கடமா இருக்கேன்னு. பிள்ளைகள் வர நேரம் ஆயிட்டுல எதுவும் நினைக்கும் டி. பிள்ளைகளும் சங்கடப்படும் நீ இப்படி இருக்கதை பார்த்து. பேசாம இரு, எதையும் நினைக்காம இருட்டி.
நாங்க இருக்கோம்ல ராணி, நாங்க இருக்கும்போது ஒண்ணு யாரையாவது ஏதாவது சொல்ல விடுவோமா? நாங்க பாத்துக்கிடியோம். இனி அவ பேசவே மாட்டா. ஏக்கா உங்களுக்கு வருத்தமா இருந்தா சொல்லுங்க. அவைய புருஷங்காரன்ட்டு எங்க வீட்டுக்காரவே நல்லா பேசுவாவே. நான் சொல்லுதே 4 பாடு போட்டு கால் ரெண்டையும் முறிச்சு வீட்டில் போட்டான்னா அவன் எப்படி வெளியே வருவா, எப்படி 4 பேர்ட்ட பேசுவா? எங்க வீட்டுக்காரவையும் அவியலும் நல்ல ஃப்ரெண்டுக்கா, நான் வேணா சொல்லி விடுதேன். வேணாம் சின்ன பொண்ணு, நம்மளால எதுக்கு அடுத்த வேலைக்கு பிரச்சனை இல்ல. அவெல்லாம் பேசுற அளவுக்கு என் குடும்பம் ஆயிட்டு பத்தி அது நினைச்சுதான் சின்ன பொண்ணு எனக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு. என்ன எதுவும் சொன்னா கூட பரவாயில்ல, இந்த பிள்ளைல எதுவும் சொல்லிடாம சின்ன பொண்ணு என்னால எல்லாம் தாங்கவே முடியாது. என்ன எது பேசினாலும் நான் எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கிடாது. என் பிள்ளைல மட்டும் நாளைக்கு ஏதாவது அப்பா இல்லாதது பிள்ளை இல்லாத இப்படி எதுவும் சொல்லிருச்சுன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் சின்ன பொண்ணு. ஏக்கா அவ பேசுனதை கேட்டுட்டு நீங்க ஏன்க்கா இவ்வளோலாம் யோசிச்சு கவலைப்படுதிய? விடுங்கக்கா, பார்த்துக்கிடுவோம். விடு ராணி, நாங்க தான் நல்லா பிடிச்சி ஏசிட்டோம்னா இனி பேச மாட்டாளுவ. நம்ம ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சு சிரிச்சு போறோமா, அதனால நம்மளெல்லாம் கேனே நினைச்சிட்டா. 2 இன்னைக்கு கொடுத்துருக்கல, இன்னைக்கு போட்ட படுக்க அவ நீ வாயே திறக்க மாட்டா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அன்னைக்கு ருக்கு பாட்டி உனக்கு வீடு கொடுத்ததே அவ தான் போய் உன் மாமியாட்ட சொல்லியிருக்கா. எங்க வீட்டுக்காரவே பார்த்துருக்காவ. பார்த்துட்டு வந்து அன்னைக்கு சாயந்தரமே என்கிட்ட சொன்ன வட்டேன்னு சண்டை நடந்த அன்னைக்கு நான் தான் நீ வருத்தப்படுவே நீ யார்ட்டையுமே சொல்லல. என்னக்கா சொல்லுதிய லட்சுமி அக்கா? ஆமா சின்ன பொண்ணு, அப்படிதான் போய் சொல்லி கொடுத்துருக்காள். இந்த மாதிரி ருக்கு பாட்டி சும்மா வீடு கொடுத்துருக்கா உங்க மருமவளுக்கு அப்படின்னு போய் சொல்லி கொடுத்துருக்காளுவ. அதை கேட்டுதான் அவளும் அவளும் ஏறிட்டு வந்தது சரி ருக்கு பாட்டிட்ட. அதுக்கப்புறமா சும்மா இருந்தாலும்ல பால் காய்ச்சி அவளை கூப்பிடக்கூடாதுன்னா கூப்பிடையே இல்லை. அவளுக்குலாம் வந்துட்டு அந்த கிழவி ரோட்டில் பார்த்துட்டு உங்க மருமக பத்திரிக்கை விட்டு எல்லாருக்கும் பால் காய்ச்சிருக்கா, நீங்க போலையா உங்களுக்கு பத்திரிக்கை இல்லையான்னு கேட்டிருக்கா சின்ன பொண்ணு. அது எப்போ அதில் போவோம் அது போவோம் இது போவோம் திட்டிகிட்டே போயிருக்கு. ஏன் மாவா பார்த்துட்டு வந்து சொன்னா பார்த்துக்க. என்னக்கா இவ்வளோ நடந்திருக்கு, நீங்க சொல்லாம இருந்திருக்கீங்க. இது முன்னாடியே சொல்லியிருந்தா அவளுக்கு நல்லா பிடிச்சி விட்டுருக்கலாம்ல. அவளுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டாவல்ல. நீங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு ஏக்கா அமைதியா இருந்தியா ஒண்ணுமே சொல்லாம? ஏட்டி இதெல்லாம் சொன்ன ராணி சங்கடப்படுவாளாட்டி அப்படி நினைச்சிட்டு தான் சொல்லல. அப்புறம் எதுக்கு ஊர் வம்பு? அவளுக்கு தான் அப்படி கிறுக்கி வாரி அழகுன்னு நம்மளும் எதுக்கு அவள்கிட்ட வம்பு போனதா நான் ஒண்ணுமே சொல்லுறது கிடையாது. இவளுக்கு இப்படி இருப்பாளுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சேக்கா. நல்ல உள்ளாட்ட இங்க வந்து உட்காந்து இருந்து பேசிட்டு போறாளுவ. அவளுக்கு என்ன என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன்னா வந்த இடத்துல மதிக்காம இருந்தேன்னா எவ்வளோ தூரம் நான் பார்க்கேங்க. அந்த ஒரு நன்றி கூட காமிக்காம இப்படி அங்கேயும் இங்கேயும் சொல்லி கொடுத்துட்டு அழைதாளுவலேக்கா. இவளுக்குள்ள என்னக்கா செய்ய? நானே நொந்து போய் கிடக்கேங்க்கா. இவளுக்குள்ள நான் என்னக்கா பண்ணேன்? என்னையும் பேசாம விட வேண்டியதானே? அந்த வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் அவனும் அந்த பொம்பளையும் சேர்த்து என்ன பாடாப்படுத்தினாவ. இப்ப வெளியில வந்ததுக்கப்புறம் இவளுக்குள்ள நான் என்னக்கா பாவம் செஞ்சு அங்கிட்டு இங்கிட்டு சொல்லி கொடுத்துட்டு அழைதாளுவ. விடுடி, இனி நடக்காது. நீ இப்ப பேசினது நினைச்சு எதுவும் வருத்தப்பட்டு இருக்காத. விடு ஏக்கா. ராணியக்கா. பாத்திமா கீதா வாங்க. ராணியக்கால தான் சின்ன பொண்ணு பார்க்கலான்னு இருந்தோம். ராணியக்கா என் மேல கோவமா? அவ அப்படி சொல்லியிருந்தாலும் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்க கூடாதுக்கா. உங்க மனசுக்கு வருத்தப்படும் நான் யோசிக்காம சொல்லிட்டேன். விடுட்டி, நீயா பேசுன? அவ பேசுனதானே சொன்னேன். இல்ல சின்ன பொண்ணு, அந்த அக்கா எவ்வளவு வருத்தப்பட்டாவ பத்தியா? நான் சொல்லியிருக்க கூடாது சின்ன பொண்ணு. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், வேணும்லாம் சொல்லல சின்ன பொண்ணு. அவ எப்ப பார்த்தாலும் இப்படி அங்கிட்டு இங்கிட்டும் கோழை சொல்லிட்டு ஏதாவது போய் சொல்லிட்டு அலையுதாளா. அதான் ஒரு வாட்டினாலும் சொல்லி அவளை மாட்டி விட்டாதான் பயம் கிடக்குன்னு தான் நான் சொன்னேன். அவளை மாட்டி விட நினைச்சு நம்ம ராணிக்காவும் மனசை வருத்தப்பட வச்சுட்டேனே. கஷ்டமா இருக்குட்டி. விடு பாத்திமா, என்ன செய்ய? பாத்திமா நான் ஒன்றும் நினைக்கலம்மா, ஒன்றும் நினச்சிக்கிட்டாத விடு. இல்லைக்கா, இப்போ நீங்கள் இப்படி வந்தது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சுக்கா. அதான் பெறத்தோடி நானும் கீதாவும் வந்தோம். நீங்கள் என்ன செய்தியிலோ யார் செய்தியிலோன்னு பார்த்துட்டு போவேன்னு. அவள் பேசினது என்னால் தாங்க முடியலக்கா, அதான் சொல்லி விட்டேன். விடுமா, என்ன செய்ய? ஏன் வாழ்க்கை சரியிடாத பற்றி அப்போ ஆளாளுக்கு பேச தான் செய்வாளுவ, வாங்கிக்கிட தான் செய்யணும். என்ன செய்ய? அதுவும் நான் அந்த குழு திட்ட பற்றி பேசவே கிடையாது பாத்திமா. நான் என்ன சேருங்கன்னு சொல்லலை, என்ன சேர்க்காதேன்னு சொல்ல, நான் எதுவுமே பேசலை. நான் என்னமோ எனக்கு மட்டும் வாங்கிட்டு அவளுக்குலாம் கொடுக்கக்கூடாது நான் சொன்ன மாதிரிலாம் என்னையும் பேசிட்டு போகிறா. அந்த குழுவில் மொத்தம் 18 பேர் கிடக்கும். அவளுக்கு என்ன தான் கண்ணு தெரிஞ்சிருக்கு பத்தியா? அவளுக்கு கூட என்னை பற்றி தெரிஞ்சிருக்கு. இவளை யாசுனா யார் வந்து கேட்க போகிறா, யார் பேச போகிறான்னு இந்த முள் இல்லாத மரத்தில் ஏறுற மாதிரி என் மேலே இது பண்ணிட்டு போயிருக்காவ. ஏட்டி நீ அப்படியெல்லாம் நினச்சி வருத்தப்படாத. உன்னை இப்போ பேசினதான் நானும் சின்ன கூட நல்லா குடுக்குடுன்னு கொடுத்துருக்கோம். ஆமாக்கா, இனி உங்களை பற்றி பேசுறதுக்கு வாயை திறக்கிறதுக்கு அவளை பயப்படுவாக்கா. நீங்கள் அதையே நினச்சி வருத்தப்படாதியே. ஏக்கா விடுங்கக்கா. ராணியக்கா எதுவும் நினைக்காதீங்கக்கா. இல்லை கீதா, நான் ஒன்றும் நினைக்கல. அது ரெண்டும் ஆகாதுக்கா. அதனால தான் நான் குழுவுக்கே வேணான்னு இவ்வளோ பிடிவாதமாக நிற்கேன். போன வாட்டியில் துட்டு வாங்கி எல்லாருக்கும் தெரியுமில்லக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு. அதை நினச்சி தான் நான் வேணாங்க. அது ரெண்டும் விடாமல் திறத்திட்டு வாருது. நான் என்னத்தை செய்ய? வேணான்னு சொன்னதுக்கு அதுக்கு அவ்வளோ ஒரு வாசம் வந்து அவ்வளோ வாய் பேசுது. அந்த வாய் பேசுகிற இது இந்த குழுவில் துட்டு கொடுக்கறதுல காமிச்சிருந்தானே நல்லா இருந்திருக்கும். ஒரு நாள் ஒழுங்காக துட்டு தரதும் கிடையாது, குழுவுக்கு வாரதும் கிடையாது. அப்புறம் அவளையெல்லாம் சேர்த்துட்டு என்ன செய்ய? எந்திக்க முடியலையே. சரி நாளைக்கு சந்தைக்கு போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுங்க. இது என்ன இவன் இங்கே குடிச்சிட்டு விழுந்து கிடக்கான்? இது நம்ம வேலை தானே. அங்கே இவன் பொண்டாட்டி 5க்கும் 10க்கும் அந்த பொட்டை பிள்ளையில வச்சுட்டு அது பாடாப்படுது. அங்கேயும் இங்கேயும் வேலை தாங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைகளை வச்சு என்ன பாடுபடுது. இவன் கிடைக்க துட்டை வீட்டை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம குடிச்சுக்கிட்டு அங்கே இங்கேயும் விழுந்து கிடக்கான் பாரு. இப்படி வந்து பொட்டை காட்டுக்குள்ளே இப்படி விழுந்து கிடக்கானே. யார் வந்து இவனை பார்க்கறது தூக்காது?
இவன் மூஞ்சில முழிச்சாலே ஆவாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்ட்ட பேசவும் மாட்டான் இவன். இவனை போய் எப்படி தூக்க? ஊருக்குள்ள போய் சொல்லி யாரையும் தாட்டுமா? அடி வேற பட்டு கிடக்கு. இவனை யார் இப்போ ஆஸ்பத்திரி கொண்டு போய் என்னத்தை பார்க்க முடியும்? இவன் யாரும் வந்தாவுன்னா அவியலையும் ஏசுவான், நம்ம தூக்கிட்டு போனால் நம்மளையும் ஏசுவான். சரி, இவனுக்கு என்ன இன்னைக்கு நேற்று இது என்ன புதுசாவா இருக்கு? என்னைக்கும் குடிச்சிட்டு விழுந்து கிடக்காதானே தானே எந்திரிச்சு விட்டு போவான் போதை தெளியும் போது. நம்ம போய் வேலையை பார்ப்போம். நம்ம வேலை பார்த்தா தான் 4 கஞ்சியை குடிக்க முடியும், பிள்ளைகளை பார்க்க முடியும். இவனெல்லாம் தூக்கிட்டு யாருக்கு ஆஸ்பத்திரிக்கு அலையுது? அப்படி இவன் உயிரோட இருந்து யாருக்கு இப்போ என்ன பிரயோஜனம்? பெத்த பிள்ளைகளும் பொண்டாட்டி ரோட்டில் அலையுது, இவன் குடிச்சிட்டு திரியான். கிடக்கட்டும் வந்தால நம்ம போவோம் கண்டுக்காத மாதிரி. யாரு போறீங்க? கொஞ்சம் தூக்கி விடுங்க. யாரு என்னன்னு கூட தெரியாதாலோ கண்ணு முன்னு தெரியாம குடிச்சு வச்சிருக்கான். இவன் எல்லாம் தூக்கிட்டு போய் ஏதோ ஒன்று நம்ம தலையை கொண்டு நாளைக்கு வைக்க முடியாதுப்பா. நம்ம பெசாட்ட போவோம்.